கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதமாகிய ஜூன் மாதத்தில் உங்களை சந்திக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடந்த மாதங்கள் 5 மாதங்களாக கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்திற்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கும்படிக்கு தேவ தயவையும் தேவ கிருபையையும் தேவ பாதுகாப்பையும் கொடுத்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யோபு 22ஆம் அதிகாரம் 20. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆங்கில மொழிபெயர்ப்பாகிய ஆம்பிளிஃபைட் மொழிபெயர்ப்பில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கு. You shall also decide and decree a thing, and it shall be established for you, and the light of God's favor shall shine upon your ways. தேவனுடைய தயவு என்கிற வெளிச்சம் உங்கள் பாதையிலே பிரகாசிக்கும். இந்த வருடத்தில் ஆண்டவர் தம்முடைய தயவின் வருஷமாக இந்த வருஷத்தை முடிசூட்டியிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு மாதமும் தேவன் தம்முடைய தயவை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய கொம்பை அவருடைய தயவுனாலே உயரப்பண்ண அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய கொம்பை அவருடைய தயவுனாலே உயர பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த வருஷத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை 5 மாதங்களாக தேவன் நிறைவேற்றியிருக்கிறார். எங்கள் வாழ்க்கையிலும் இந்த ஊழியத்தில் இருக்கிறவருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அதை பார்க்கிறோம். அவர் தம்முடைய தயவை கொண்டு நம்முடைய கொம்பை உயர பண்ணுகிறார். இந்த மாதத்திலும் தயவின் மாதமாக ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தயவு என்ன செய்யும் அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், அதாவது திட்டம் பண்ணினால், நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்றீங்க அப்படின்னா தேவனுடைய தயவு அதுல விளங்குமாம். அந்த தயவு நீங்கள் திட்டமிட்ட பகுதியில் நீங்கள் திட்டமிட்ட காரியத்தை செய்து முடிப்பதற்கு தேவையான எல்லா சூழலையும் அது உண்டு சேர்த்து உங்களிடத்துல கொண்டு வரும். அதுதான் யோபு 22:23 பார்க்கிறோம். நீர் ஒரு காரியத்தை திட்டம் பண்ணினால், தீர்மானித்தால் அது உமக்கு வாய்க்கும், நிலைவரப்படும், வெற்றியடையும். அதை நீங்க பார்ப்பீங்க. இந்த மாதத்துல நீங்க திட்டம் பண்ணுகிற காரியங்கள், நீங்கள் எதெல்லாம் முடிவெடுக்கிறீங்களோ, உங்க குடும்பத்துல, உங்க ஊழியத்துல, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய வாழ்க்கை குறித்த திட்டங்கள், தீர்மானங்கள் எதெல்லாம் எடுக்க போறீங்களோ அந்த பகுதிகளில் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு காரிய சித்தியை கொடுத்து அந்த திட்டங்களை நிறைவேறுவதற்கு தேவையான மனிதர்களையும் உதவிகளையும் பண உதவிகளையும் பொருளாதாரத்தில் எல்லா பகுதியிலும் உங்களுக்கு தேவையான அந்த சோர்ஸை உதவிகளை ஏற்படுத்தி உங்களுக்கு தேவையான ஐடியாக்கள் ஆலோசனைகளை ஆண்டவர் கொடுத்து அந்த திட்டங்களை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை வீடு கட்டுவதற்கு திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? வாகனங்களை வாங்குவதற்கு திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? இந்த இடத்துல நமக்கு சர்ச் பில்டிங்கை எழுப்பணும், சர்ச் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அல்லது எந்த காரியத்தை நீங்க திட்டம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பகுதியில ஆண்டவர் தம்முடைய தயவை கொண்டு உங்கள் அந்த திட்டத்தின்படி நிறைவேற்றி முடிப்பார். ஆண்டவர் தம்முடைய தயவை ஊற்றி அந்த திட்டங்கள் நிறைவேறுவதற்கு உங்களுக்கு உதவி செய்வார். தாவீதை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீது கூட இருந்ததுனால அவன் என்ன திட்டம் பண்ணினானோ அந்த திட்டங்களை அவர் நிறைவேற்றி முடித்தார். அவன் விருத்தி அடைவதற்கான சகல திட்டங்களையும் ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தது மட்டுமல்லாமல் அந்த திட்டங்களை வெற்றியடையும் செய்தார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று எழுதியிருக்கிறது. இந்த மாதத்திலும் தாவீது விருத்தி அடைந்தது போல விருத்திக்கேதுவான திட்டங்களை ஆண்டவர் உங்களுக்குள் தருகிறவராக இருக்கிறார். கர்த்தர் திட்டங்களை நிறைவேற்றுகிறவர் உண்மைதான். ஆனால் எனக்கு என்னுடைய வாழ்க்கை குறித்து எந்த திட்டமும் இல்லையே, எந்த யோசனையும் இல்லையே, முடிவெடுப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லையே அப்படின்னு ஒருவேளை உங்க மனசுல எண்ணங்கள் தோன்றுச்சுன்னா, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்குள் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். வசனம் விதமா சொல்லுது, விருப்பங்களையும் செய்கைகளையும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் எந்த பாதையை சூஸ் பண்ண வேண்டும், நீங்க யாரை சந்திக்க வேண்டும் என்கிற பிளானிங்கை ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நமக்கு திட்டங்களையும் அவர் தான் தருவார், செயல்படுத்தி அவர் தான் முடிப்பார். ஃபாதர் பெர்க்மான்ஸ் எழுதின பாடல் கூட அப்படிதான், திட்டங்களை தருகிறவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. ஆண்டவர் நமக்கு திட்டங்களை செயல்படுத்துகிறவர் மட்டுமல்ல, சரியான திட்டங்களை தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம்.
கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அப்படி என்றால் என்ன அப்படின்னா, காரிய சித்தி அப்படின்னா ஒரு காரியத்தை முடிவு செய்வதற்கான எபிலிட்டி, ஒரு காரியத்தை, ஒரு திட்டத்தை துவங்குவதற்கு மட்டுமல்ல, அதை முடிவு செய்வதற்கு. சில தவறான முடிவுகள் எடுத்தது நிமித்தம் அந்த திட்டங்களே முழுசும் உடைந்துரும் பாருங்க. சரியான திட்டங்கள் தான், ஆனால் தவறான நபரோடு இணையும் பொழுது, ஒரு முடிவு வரும் பொழுது அந்த தவறான முடிவு நல்ல திட்டங்களை கூட குலைச்சு போட்டுரும், கெடுத்துரும். அப்போ திட்டங்கள் நமக்கு வாழ்க்கையில கொடுக்கறது மட்டும் இல்லாம அதை முடிவு செய்வதற்கான பலனையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அதுக்கு பேர் தான் காரிய சித்தி. அந்த காரிய சித்தி கர்த்தரால் வருகிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனா இருக்கிறான். அவன் எடுக்கிற முடிவு எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா 100% வெற்றி அடைகிறது என்று போத்திபார் கண்டு தன்னுடைய வீட்டு விசாரிப்புக்காரனா யோசேப்பை நியமிக்கிறாரு. ஏன்னா அவன் என்ன முடிவு எடுக்கிறானோ, இந்த திட்டத்தை நீங்க செய்தீங்கன்னா, இந்த முடிவு எடுத்தீங்கன்னா இது சக்சஸ் ஆகும், இந்த பாதையில போனீங்கன்னா இந்த காரியங்கள் வாய்க்குன்னு சொல்லி யோசேப்பு போத்திபாருக்கு ஆலோசனை சொல்றாரு. அந்த ஆலோசனையின்படி போத்திபார் எடுக்கிற முடிவெல்லாம் சக்சஸ் ஆகுது. அப்போ இந்த காரிய சித்தி யோசேப்புக்குள்ள இருக்கிறதுனால அவன் சொல்லுகிற ஆலோசனைகள், திட்டங்கள், முடிவுகள் எல்லாம் 100% வெற்றி அடையுது. அந்த கிஃப்ட் அவனுக்குள்ள இருந்தது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் காரிய சித்தி, ஒரு காரியத்திலே முடிவு எடுப்பதற்கு தேவையான பலனையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். இந்த மாதத்துல முடிவெடுக்க முடியாமல் ஒரு திருமணத்துல இந்த காரியத்தை சூஸ் பண்ணலாமா, ஏன்னா வியாபாரம் சம்பந்தப்பட்டதுல பின் வாங்கிடலாம், உள்ள போயிட்டு கூட பின் வாங்கிடலாம், பணத்தோட போயிடும். ஆனா திருமண காரியங்கள்ல முடிவெடுக்க முடியாம அநேக பெற்றோர் தங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படுவாங்க. என்ன முடிவெடுக்கிறது, வரன்கள் வருது, சூஸ் பண்ண முடியல, என்ன பண்ணணும் தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட இந்த வீடியோ பார்க்குறீங்க, இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்குறீங்கன்னா, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு சரியான முடிவை எடுப்பதற்கு தேவையான காரிய சித்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். உங்களுக்கு திட்டத்தை மட்டுமல்ல, அந்த திட்டத்தில் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறார். நீங்கள் எடுக்கிற முடிவு தேவனால் பரலோகத்தில் நியமிக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்க போது. பல முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்ததுனால பல சரிவுகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். ஆனால் இந்த வாக்குத்தத்த செய்தியை நீங்கள் கேட்டதற்கு பின்பாக கர்த்தர் உங்களுக்கு சரியான முடிவெடுப்பதற்கு தேவையான கிருபையை, தயவை ஊற்றப் போகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் முடிவு செய்தால், திட்டம் செய்தால் அது வாய்க்கும், அது சமாதானத்துக்கு ஏதுவாக இருக்கும், அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய பாதையில வெளிச்சம் பிரகாசிக்கும். வெளிச்சம் என்றால் என்ன? தேவனுடைய தயவு எழும்பி பிரகாசிக்கும். உங்க பாதையில ஒரு வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது நாம் போகிற இலக்கை நாம் சீக்கிரமாய் அடைய முடியும். எந்த இருட்டிலையும் நம்மளால சரியான இலக்கை நோக்கி போக முடியாது. ஆனால் வெளிச்சம் இருக்கிற இடத்துல தான் நாம் சரியான பாதையில போய் கொண்டிருக்கிறோம் என்பதே தெரியும். வெளிச்சம் தேவனுடைய தயவு. அந்த தயவினாலே உங்களுடைய பாதை நெய்யாய் பொழியும். இந்த மாதத்தில் நீங்கள் திட்டம் செய்கிற காரியங்கள், முடிவு செய்கிற பகுதிகளிலே வெற்றியை காண்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். God bless you.